ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோட்டு கடை சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது பண்ணுறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் அடிக்கனமாக இருக்கிற பாத்திரம் தான் நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு. பாத்திரம் சூடானதும் 2-3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கிறேன். அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளால் பொடிசாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நறுக்கி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் ரொம்ப நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த வெங்காயம் அந்தளவுக்கு குருமாவில் தென்படவே கூடாது. அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மசிகிற மாதிரியும் வதக்கணும். அங்கங்கே 1-2 இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம போட்ட வெங்காயம் பாதி அளவுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம எம்டி சால்னா சாப்பிட்றது ஒரு நான்வெஜ் சால்னா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், குருமா சாப்பிட்ற மாதிரி. இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். லைட்டாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாயை நாளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, இது எல்லாத்தையும் விட நமக்கு புதினா கொஞ்சம் கூட இருக்கணும். சேர்த்துட்டு இந்த சூட்லேயே லைட்டாக அப்படியே பெரட்டும் போது அந்த இலையெல்லாம் சுருங்கும். அந்தளவுக்கு மட்டும் வதக்குனா போதும். இப்போ வாசனை ரொம்பவே நல்லா வரும். இதில் புதினா சேர்க்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. புதினா சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் லைட்டாக அப்படியே சுருண்டு வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தக்காளி புளிப்பாக இருந்தது அப்படின்னா 3 சேர்த்துறாதீங்க, 2 மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இல்லைனா சால்னாவே நல்லா புளிப்பாக இருக்கிற மாதிரி ஆகிடும். பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா மேஷ் ஆகி நமக்கு கிடைக்கணும். இடையில அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. இப்போ ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதை ஒரு தடவை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி நமக்கு பாதியாக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கிறேன். உங்களுக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் வேணாம் அப்படின்னிங்கன்னா இந்த சிக்கன் மசாலாவை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் நம்ம ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இந்த 1/4 லிட்டர் தண்ணியில் இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும், எல்லாமே நல்லா சேர்ந்து வேகட்டும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு கீரி இந்த மாதிரி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டோன்னு நமக்கு துருவன மாதிரி கிடச்சிரும். அதுக்கு அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 6-7 முந்திரி, இது முழு முந்திரி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு. இப்போ இந்த மாதிரி இருக்குது. அந்த சைடு குருமாவும் கொதிச்சிட்ருக்கு. நம்ம அதையும் பார்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சால்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சமாக எனக்கு உப்பு தேவைப்பட்டதை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் மறுபடியும் கொதிச்சு வரும்போது தான் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான சால்னா கிடைக்கும். இப்போ அடுத்ததான் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அலசி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம தேங்காய் லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம இதில் கடலை மாவு சேர்க்கணும். இப்போது இது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அந்த கேப்பில் கடலை மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றினதும் நமக்கு சால்னா அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் போட்டுட்டு கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். மேக்ஸிமம் நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இது இந்த ஸ்டேஜில் இப்படியே அடுப்பில் 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கணும். அப்போ நமக்கு குருமா நல்லா குறையும். கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரும் நமக்கு.
அதே மாதிரி அந்த எண்ணெய் மிளகாத்தூள்லாம் அப்படியே லைட்டாக பிரிஞ்சு மேலே வரும், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 15 to 20 minutes நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நமக்கு சூப்பரான சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதை பரோட்டா கூட ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஸ்டெப் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மல்லித்தலை தூவிடலாம். அவ்வளோதான். பாருங்கள் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.